ஏனப்பா, என்ன காரியம் செய்கிறாய்? இங்கே வா. சாமி. ஏனப்பா, என் காலடி மண்ணை எடுத்து உன் உடலில் தடவிக்கொள்கிறாயே, இது பெரும் தவறல்லவா? சாமி, இதுல தவறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல சாமி. நான் ஒரு சாதாரண ஏழை சம்சாரி. நான் கல்வியில சிறந்தவனும் இல்ல, குளத்துல மிகுந்தவனும் இல்ல, செல்வத்துல மிஞ்சினவனும் இல்ல. ஆனா பெருமாளோட பாதத்துல மோட்சம் அடையணுங்கிற ஆசை மட்டும் பெருசா உடையவன் சாமி. உன் ஆசை உயர்ந்ததுதான். ஆனால் அதற்காக என் காலடி மண்ணை எடுத்து நீ பூசிக்கொள்ளும் காரியம்தான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. சாமி, நீங்க ஒரு சிறந்த பக்தர், பெரிய பாகவதர், மகா வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவரோட காலடி மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்கிட்டா நம்ம செஞ்ச பாவங்கள் நீங்கி பக்தி மேலோங்கி முடிவுல மோட்சம் கிடைக்கும்னு பெரியோர்களும் முன்னோர்களும் சொல்லி கேட்டிருக்கேன் சாமி. உன்னதமான வைஷ்ணவர்களின் காலடி மண் மகத்துவம் வாய்ந்ததுதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நானும் அந்த உயர்நிலையை அடைய முயற்சிக்கும் கடைநிலை அடியவன். பெருமாளின் மீது பெரிய அளவில் பக்தி செலுத்த முடியாத சிறுமதி படைத்தவன். ஒரு சாதாரண குலத்தில் பிறந்த சிறியவன். சாமி, பெருமாள் அருளும் மோட்சத்திற்கு ஒருவரோட குலம் முக்கியம் இல்ல. எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் யார் ஒருவர் உண்மையான பக்தியை செலுத்துறாங்களோ அவர்தான் என்னுடைய நெருங்கிய பக்தர்னு பெருமாளே சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறதா பெரியவங்க மூலியமா நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில பார்த்தா என் கண்ணுக்கு நீங்க தான் சிறந்த வைஷ்ணவரா தெரியுறீங்க. எல்லாத்துக்கும் மேல பெருமாளுக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி இருக்கிறவங்களோட காலடி மண்ணு தான் என் பாவங்களை கலைச்சு என்னை கரை சேர்க்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் உங்க மூலியமா எனக்கு ஒரு உதவி ஆகணுமே சுவாமி. உதவியா? என் மூலமா? அப்படி என்ன உதவி உனக்கு தேவைப்படுகிறது? சாமி, மக்களுக்காக நீங்க வரதராஜ பெருமாளிடம் முறையிட்டு அவங்களோட பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. அதே போல அடியனுக்கும் ஒரு விஷயத்தை பத்தி அந்த பெருமாளிடம் நீங்க தான் கேட்டு சொல்லணும் சாமி. ஓ, உனக்கும் பெருமாளிடம் முறையீடு இருக்கிறதோ? எதை பற்றியப்பா கேட்டு சொல்ல வேண்டும்? அடியனுக்கு முக்தி எப்ப கிடைக்கும்னு பெருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சு அதுக்கு ஒரு விடைய கேட்டு சொல்லுங்க சாமி. அதான் சாமி என்னோட விண்ணப்பம். அப்பா, உயர்வான விஷயத்தில் உனக்கு ஏற்பட்டுள்ள விருப்பம் மிகவும் ஆச்சரியமானதுதான். இருப்பினும் அந்த இலக்கை அடைய முடியாமல் நீ செய்த செயலால் தடை ஏற்படுத்தி கொண்டாயோ என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன சொல்றீங்க சாமி? காரணம், இந்த அர்ப்பனின் காலடிப்பட்ட மண்ணை அல்லவா நீ எடுத்து உன் உடலில் பூசிக்கொண்டிருக்கிறாய். சாமி, உங்களுடைய அடக்கமான பேச்சே நீங்க ஒரு சிறந்த பக்தர்னு நிரூபிச்சிருக்கு. பணிவோட இறைப்பணி செய்பவனுக்கு பகவான் மிகவும் பிரியமானவன் என்பதை அடியேன் உணர்ந்திருக்கிறேன். அதனால என் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்க சாமி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் பெயர் என்ன? முதலில் அதை சொல். அடியேன் பெயர் சாரதி சாமி. சாரதி, பெருமாள் உனக்கு மோட்சம் அருளுவாரா என்பது பற்றி அடியேனுக்கு தெரியாது. ஆனால் உன் பக்தியால் வரதனும் மயங்குவான் என்பதை நிச்சயம் நான் அறிவேன். உன் பக்தி அடியேனை ஆச்சரியப்படுத்தி விட்டது. அடியேனுக்கு ஏதோ பக்தி இருக்குன்னா அதுக்கு காரணமும் உங்க காலடி மண்ணை பூசினதுதான் சாமி. போதும் அப்பா, போதும். உன் விருப்பத்தை, முக்தி பற்றிய உன் கோரிக்கையை நிச்சயம் நான் வரதனிடம் வைக்கிறேன். அவன் அளிக்கும் பதிலுரையை உன்னிடம் தெரிவிக்கிறேன். நன்றி சாமி. நான் வருகிறேன். வரதா, நீ எப்போதுமே மிகவும் புதிரானவன்தான். இன்பமாகவும் குதூகலமாகவும் உள்ளவர்கள் உன்னை மறந்து விடுவதால் ஒரு சிறு துன்பத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள்
உன்னை நினைக்கும்படி செய்து விடுகிறாயே. சரியாக சொன்னீர்கள் திருக்கட்சி நம்பிகளே. வந்து விட்டாயா? நான் என் குரலை எவ்வளவுதான் குறைத்து பேசினாலும் உனக்கு கேட்டு விடுகிறது போலும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அங்கலாய்ப்பு வரதனிடம்? ஒன்றுமில்லை வரதா. நான் வரதனிடம் பரவாயில்லையே, என் பெயரை மறக்காமல் இருக்கிறாயே. உன்னையும் உன் பெயரையும் மறக்க முடியுமா என்ன? சொத்துக்கள் வேண்டாம் என்று வந்த எனக்கு பெருமாளின் சேவையில் உன் செல்வத்தை ஈடுபடுத்து என்று என்னை புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபடுத்தியவனாயிற்றேடி. அதெல்லாம் பழைய கதை. இப்போது உன் புது பிரச்சனைக்கு வா. சொல்கிறேன். சாதாரணமாக ஒருவனுக்கு எதிர்பாராத விதமாகவோ அல்லது எதிர்பார்த்தோ ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்துவிட்டால் அவன் அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் அடைகிறான். அந்த சந்தோஷத்திற்கான காரணம் தான் தான் என்று நினைக்கிறான். ஆனால் எதிர்பாராமல் ஓர் கஷ்டம், அது சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ எப்படி வந்தாலும் அனைத்திற்கும் காரணம் இதோ இந்த வரதன் என்று வரதனை வெறும் வாயில் மறுத்து விடுகிறான். தாம் சிந்தித்து செயல்படாமையே தன் துன்பத்திற்கான காரணம் என்பதை மறந்து குற்றம் சொல்வதற்காக வரதனை இழுக்கிறார்கள். அதைத்தான் பிறரின் இன்பத்தின் போது நீ காணப்படுவதில்லை, துன்பம் எனும் போது வெறும் வாய்க்கு அவளாக நீ வந்து விடுகிறாய் என்று வரதனிடம் புலம்பிக் கொண்டிருந்தேன். அதற்காகத்தான் நானும் வந்தேன். அந்த வரதன் புதிரானவன் என்றால் நீ புதிரோ புதிரானவன். சரி, அது போகட்டும். ஏதோ கேட்க வந்துவிட்டு பின் வேறு ஏதோ புலம்ப ஆரம்பித்து விட்டாயே. சாரதியின் மோட்சம் பற்றி வரதனிடம் நான் கேட்க வந்ததை இவன் புரிந்து கொண்டான் போல இருக்கிறது. என்ன, உன்னுள் பேச ஆரம்பித்து விட்டாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் நீ சென்று பாரேன். நான் சற்று தனிமையில் என் வரதனிடம் பேச வேண்டும். பேச வேண்டுமா அல்லது கேட்க வேண்டுமா? சொல்லவில்லை என்றால் நீ இங்கிருந்து செல்ல மாட்டாய் போல இருக்கிறதே. நன்றாக புரிந்து கொண்டாய். ஒரு விஷயம் பற்றி வரதனிடம் கேட்கத்தான் வேண்டும். எதை பற்றி? அந்த சாரதி கேட்க சொன்னானே, அதை பற்றி தானே? கேட்பதால் தவறு இல்லை, கேள். நீ அங்கும் வந்து ஒட்டு கேட்டு விட்டாயா? ஏதேது உன் செவிக்கு எட்டாமல் ஒரு விஷயமும் யாரும் பேசிவிட முடியாது போல இருக்கிறதே. சரி சரி, கோபித்துக் கொள்ளாதீர். யார் எங்கு பேசினாலும் எனக்கு கேட்டுவிடும்படி இருக்கிறது என் செவி அமைப்பு. சரி சரி, சாரதிக்கு மோட்சம் உண்டா என்று தெரிய வேண்டும், அப்படிதானே? அதிர்ச்சியிலிருந்து வெளியே வாரும் நம்பிகளே. சாரதியிடம் போய் சொல்லுங்கள், நிச்சயம் வீடு பேறு உண்டு என்று. நீ சொல்வதால் நான் அப்படியே சென்று அவனிடம் சொல்லிவிட முடியுமா? அவன் கேள்விக்கு விடை கிடைத்ததாக ஆகிவிட முடியுமா? அவன் மனோரதம் பூர்த்தியாகி விடுமா? ஏன், உன் மனோரதம் பூர்த்தியாகவில்லையா? சற்று முன் நீதானே சொன்னாய். அதற்குள் மறந்து விட்டாயா? ஓர் இக்கட்டான நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தானே இங்கு வந்து புலம்பினீர். நான் உமக்கு சொன்ன அறிவுரைப்படிதானே நீரும் நடந்து கொண்டீர். தீர்வும் கிடைத்ததல்லவா? இந்த வரதனுக்கு உமது விருப்பப்படி புஷ்ப கைங்கரியமும் ஆலவட்டம் சுழற்றும் கைங்கரியமும் செவ்வனே நடைபெற்றுதானே வருகிறது. அதுபோல இதுவும் நடக்கும். உன் பேச்சை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அந்த சாரதி உமது காலடி மண்ணை எடுத்து பூசிக்கொண்டான். அதனால் அவனுக்கு எப்படி மோட்சம் கிட்டும் என்று கேட்க வருகிறீர். என்னை பொறுத்தவரை நீர் ஒரு சிறந்த பக்தர். இந்த பெருமாளின் பிரீத்திக்காகவே கைங்கரியம் செய்து வருகிறீர். யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்வதில்லை. பகவானின் நாமங்களை உடம்பிலும் தரித்து உள்ளத்திலும் தரித்து ஸ்ருதையுடன் பெருமாளுக்கு சேவை செய்யும் பாகவதோத்தமர். ஆகவே உமது காலடி மண் அவனை நிச்சயம் வீடு பேற்றை அடையச் செய்யும். அவன் மற்றொன்றும் கேட்டான் வரதா? எப்போது மோட்சம் என்று கேட்டானே, அதை பற்றிதானே? ஆமாம்,
நம் கோவிலின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. அந்த மரத்தில் இலைகள் இருக்கிறது அல்லவா? நிறையவே இருக்கிறதே. அந்த இலை பிரயந்தம், அதாவது அந்த மரத்தில் உள்ள இலைகளின் அளவு ஜென்மம் முடிந்ததும் அவனுக்கு மோட்சம் கிட்டும். என்ன, அவ்வளவு காலங்கள் அவன் காத்திருக்க வேண்டுமா? அத்தனை ஜென்மங்களா? நீர் ஏன் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைகிறாய் நம்பி? நான் கூறியதை அப்படியே போய் சொல். நீ சொல்வதை நம்பி அப்படியே அவனிடம் சொல்லிவிடட்டுமா? நம்பி, நீரே என்னை நம்பாவிட்டால் வேறு யார் என்னை நம்புவார்கள்? நம்பிக்கையோடு தெரிவித்து விடு. பாவம் அந்த சாரதி, அவனுக்கு இன்னும் அத்தனை ஜென்மங்கள் இருக்கிறதா? இதை நான் அவனிடம் எப்படி சொல்வேன்? சாமி, சாமி நில்லுங்க சாமி. சாமி உங்களை தான். சாமி நில்லுங்க சாமி. ஏன் போறீங்க? சாமி நில்லுங்க சாமி. சாமி 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 நில்லுங்க சாமி. ஓ, சாரதியா? நான் வேறு யாரோ என்று நினைத்தேன். எப்படி இருக்கிறாய்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சாமி. உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வழியாகத்தான் நான் காஞ்சியம்பதிக்கு நித்தியப்படி சென்று வருகிறேன். உன்னைத்தான் காணவில்லை. சாமி, இதே இடத்துல தான் உங்க வரவுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 2-3 நாளா தான் கழனி வேலை இருந்ததுனால வர முடியல. அதே போல் இன்றும் இருந்திருக்கலாமே சாரதி. சாமி, என்ன சொன்னீங்க சாமி? அது ஒன்றுமில்லை. ஆமாம், நீ என்ன வேலை செய்வதாக சொன்னாய்? கூலி வேலை செய்யறேன் சாமி. இன்ன வேலைன்னு இல்ல, மாட்டுக்கு பால் கறக்க சொன்னா கறப்பேன். புல்லு, காட்டு செடி இதெல்லாம் வளர்ந்து கிடந்ததுன்னா அதெல்லாம் நல்லா செதுக்கி சுத்தம் செஞ்சு கொடுப்பேன். சம்சாரிங்க இல்லையா, ஏதாவது வேலை செஞ்சுதானே பழைக்கணும். எதுக்கு கேட்டீங்க சாமி? நீ செய்கின்ற வேலையை திருப்தியாக செய்கிறாயா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்டேன். வேலைலாம் ஈடுபாடோட செய்வேன் சாமி. வருமானமா என்னமோ அவங்க நினைக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதை நான் திருப்தியா வாங்கிப்பேன் சாமி. செஞ்ச வேலைக்கு ஏதோ கூலின்னு ஒண்ணு கிடைக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் விடுங்க சாமி. எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்க சொல்லியிருந்தனே, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. உங்களதான் சாமி. வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்டீங்களா சாமி? அது சரி, நீ காலை உணவு சாப்பிட்டாயோ? பேச்ச மாத்தாதீங்க சாமி. தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. நான் கேட்ட கேள்விக்கு வரதராஜ பெருமாள் பதில் சொன்னாரா? அதுதான் நீயே சொல்கிறாயே நான் பேச்சை மாற்றுகிறேன் என்று. நாம் வேறொரு நாள் சந்திக்கலாம். இந்த புஷ்ப மாலையை அந்த வரதனுக்கு விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும். வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க சாமி. நீங்க கேட்டுட்டு வரேன்னு சொன்னதுனால பேச்சு மாற மாட்டீங்க. நிச்சயம் வரதன் கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த பெருமாள் என்ன சொன்னார் சாமி? சொல்லுங்க சாமி. சாரதி, வரதராஜன் பதில் கொடுத்து விட்டார். ஆனால் அது உனக்கு அனுகூலமாக இருக்குமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்க வேணாம் சாமி. பெருமாள் என்ன சொன்னாரோ அதை தயங்காம உங்க திருவாயால சொல்லுங்க. விடமாட்டேன் என்கிறாயே. சரி, சொல்கிறேன். நம் கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, இருக்கே. அந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, மேல சொல்லுங்க. அதாவது அந்த இலைகள் பரியந்தம் ஜென்மாக்கள் உனக்கு இருக்கிறதாம். இருந்துட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் அதன் பிறகு என்ன? அதன் பிறகு உனக்கு மோட்சம் உண்டு என்று கூறினார். எனக்கு மோட்சம் உண்டா? ஐயா, எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. பெருமாளே, உன்னோட கருணையே கருணை. இந்த பிறவிலேயே என்னுடைய குருநாதரை என் கண்ணுல காமிச்சிட்டேன். மோட்சம் இருக்குன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிட்ட. நீயே கருணாமூர்த்தி. சாரதி, மோட்சம் உண்டு என்றதும் நீ இவ்வளவு குதூகலம் அடைகிறாயே. அந்த மரத்தின் இலைகள் பரியந்தம், அதாவது
இலைகளின் எண்ணிக்கை அளவிற்கு ஜென்மாக்கள் உண்டு என்று சொன்னாரே, அதை நினைத்து நீ கலங்கவில்லையா? இதுல கலங்குறதுக்கும் கவலைப்படத்துக்கு என்ன இருக்கு சாமி? இலைய பத்தி அவர் சொன்னத இப்படி கூட எடுத்துக்கலாம்ல சாமி? எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அந்த மரத்துல இலை இருக்கிற காலம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம்ல. இலையுதிர் காலம் வரும்போது அந்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுமே. அப்ப என் காலமும் குறுகி எனக்கு மோட்சம் சீக்கிரம் வந்துடல சாமி. ஐயா சாரதி, எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய்? எல்லாம் உங்க காலடி மண்ணோட மகிமைதான் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு வீடு பேரும் உண்டு. இது போதும் சாமி. அப்புறம் சாமி, நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமே. உங்களுக்கு எப்போ மோட்சம் சாமி? அது அந்த வரதன் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு எப்போ மோட்சம்? அது அது நான் கேட்கவில்லையே. என்ன சாமி, இது வரைக்கும் மோட்சத்தை பத்தி நீங்க கேட்காம இருப்பீங்க. அதையும் கேட்டு சொல்லுங்களா சாமி. உனக்கு என்னப்பா அதில் அவ்வளவு அக்கறை? இருக்காதா சாமி? நீங்க என் குருநாதராச்சே, அந்த வரதனோட சிறப்பான பக்தராச்சே, மாபெரும் உத்தமராச்சே. இங்கேயும் நான் உங்களுக்கு பல நாள் சேவை செஞ்சு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் உங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நான் வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன்ல சாமி. அதுக்காகவாவது கேட்டு சொல்லுங்க சாமி. சாரதி, இதுவரை நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையப்பா. எதையும் யோசிக்க வேணாம் சாமி. உடனே வரதராஜ பெருமாளை கேளுங்க. நான் சந்தோஷமா புறப்படுறேன் சாமி. என் குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. நான் புறப்படுறேன் சாமி.